அகம் மத் பிராப்த்யுபாயோ வை சாக்ஷாத் லக்ஷ்மீபதி ஸ்வயம் லக்ஷ்மீஹி புருஷகாரேண வல்லபா பிராப்தி யோகினி. இந்த சம்சாரத்தில் வாழக்கூடிய ஜீவாத்மாக்களான நமக்கு வைகுந்தம் அடைய வேண்டும், மோக்ஷம் பெற வேண்டும், பகவானை அனுபவித்து சேவித்து அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கிற ஆசை ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் கண்டிப்பாக பிறந்துவிடும். அப்போது உடனடியாக நாம் எதிர்பார்ப்பது அந்த மோட்சத்தை அடைவதற்கான வழி என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான். அந்த மோட்சம் அடைவதற்கு வேறு எத்தனையோ வழிகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் அவற்றை செய்வதற்கான தகுதியோ, அதற்கான படிப்போ, அதற்கான ஆயுஸ்ஸோ, ஈடுபாடோ அது எதுவுமே நம்மிடத்தில் இருக்கிறதா என்பது சந்தேகம்தான். அதனால் பகவான் மிக எளிமையான ஒரு வழியை நமக்காக காட்டினார். யாருக்கெல்லாம் மோட்சம் வேண்டுமோ அவர்கள் என் திருவடிகளை சரணமாக பற்றினாலே போரும். தாங்கள் எந்த முயற்சியும் எடுக்க தேவை கிடையாது. அவர்கள் ஆசை மட்டும் பட்டால் போரும். நான் முயற்சி எடுத்து அந்த ஜீவாத்மாவை மோட்சத்துக்கு அழைத்து வருகிறேன் என்று பகவான் கூறுகிறார். கீதையின் இறுதியில் சரமஸ்லோகம்னு கேள்விப்படுகிறோமே, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி என்று கண்ணன் தெரிவிக்கிறார். மற்ற எல்லா தர்மங்களையும் விட்டுவிடு, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எதுவும் வேண்டாம், என் திருவடிகளையே சரணமாக பற்று, அதுதான் நீ மோட்சமடைவதற்கு சிறந்த வழி என்று பகவான் சொல்லுகிறார். அப்படி உயர்ந்தவரா? இவர் திருவடிகளை பற்றினால் மோட்சமே கிடைக்குமா என்று பார்த்தால் இவர்தான் புருஷோத்தமன் என்று வேதமே கொண்டாடுகிறது. சஹஸ்ரசீர்ஷா புருஷா சஹஸ்ராக்ஷ சஹஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ விருத்வா அத்தியதிஷ்டத் தசாங்குலம் புருஷ ஏவேதகும் சர்வம். திரும்ப திரும்ப புருஷன் புருஷன் புருஷோத்தமன் என்கிற பெயராலே வேதம் நாராயணனை குறிப்பிடுகிறது. அந்த புருஷோத்தமனுடைய திருவடிகளை நாம் பற்றினோம் என்றால் கண்டிப்பாக உலகத்திலிருந்து அவர்தான் முக்தி அளிக்க முடியும். நம்மால் இந்த உலகத்தை தாண்டி நீந்தி வைகுந்தம் அடைந்து விட முடியுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் புருஷோத்தமனே நம்மோடு இருந்தார் என்றால் கண்டிப்பாக வைகுந்தத்தை அடைந்து விடலாம். ஆனால் அதில் ஒரே ஒரு கஷ்டம் இருக்கிறது. பகவான் இவ்வளவு உயர்ந்தவராக புருஷோத்தமனாக இருக்கிறபடியால், நான் இவ்வளவு பாபங்களை செய்து தாழ்ந்தவனாக இருக்கிறபடியால் எனக்கு அவர் அருள் புரிவாரா என்கிற சந்தேகம் மட்டும் எப்போதும் நமக்கு இருக்கும். பகவான் ரொம்ப உயர்ந்தவர், நிறைய நல்ல பண்புகள் இருக்கலாம். ஆனால் நான் தவறு செய்யாதவனாக இருந்தால் எனக்கு அனுகிரகம் செய்து விடுவார். நான் எத்தனை பிறவிகளாக தவறுகள் செய்திருக்கிறேன். என் தவறுகளையெல்லாம் மன்னித்து பொறுத்து ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள் புரிய வேண்டும் என்றால் அது நேரடியாக பகவானை சேவித்தால் நடக்காது. அதனால்தான் எப்பவுமே பகவானை சேவிக்கும் பொழுது பிராட்டி மூலமாகத்தான் பகவானை அணுக வேண்டும் என்று தெரிவிப்பார்கள். பகவானுக்கு புருஷோத்தமன் என்று ஒரு பெயர் இருக்கிறதோ இல்லையோ, அதே போல தாயாருக்கு ஒரு பெயர் உண்டு, புருஷகாரகா என்று தெரிவிப்பார்கள். புருஷகாரம் அப்படின்னு சொன்னால் புருஷனை புருஷனாக ஆக்குவதுன்னு அர்த்தம். ஒருவர் புருஷனாக இருக்கணும், ஆனால் அவர் இருக்கவில்லை. அவரை புருஷனாக ஆக்குகிறாளோ இல்லையோ ஒருத்தி, அவளுக்கு புருஷகாரம்னு பெயராம். யார் புருஷனாக இருக்கவில்லை என்றால் பகவான் தான் புருஷனாக இருக்கவில்லை. அதுவும் வன் புருஷோத்தமன் இந்த விதேசத்தில் பெருமாள் பேர் வச்சுருக்காரு. வள்ளல் தன்மையோடு வந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் மோட்சத்தை பகவான் வாரி வழங்க வேண்டும். ஆனால் செய்வது கிடையாது. அவர்கள் பார்த்த பாபங்களை பார்த்து அவர்களுக்கு தண்டனை வழங்கி விடுகிறார் பகவான். அதனால தான் பிராட்டி விட்டு பிரியாமல் எப்போதும் அருகிலே இருக்கிறாளாம். இந்த ஊர் வன்புருஷோத்தமம் திவ்யதேசத்திலே பிராட்டிக்கு புருஷோத்தம நாயகி என்று பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. புருஷோத்தமன் பகவான், அவர்தான் வன்புருஷோத்தம பெருமாள், அனைவரை காட்டிலும் உயர்ந்தவர். அந்த புருஷோத்தமனுக்கே நாயகியாக தான் சொல்லும்படிக்கு அந்த புருஷோத்தமனை கேட்க வைப்பாளாம் பிராட்டி. எப்படி அப்படி பண்ண முடிகிறது? அவர்தானே எல்லாரையும் விட உயர்ந்தவர். அவர் சொன்னால்தானே அனைவரும் கேட்க வேண்டும் என்றால் பிராட்டிக்கு அந்த ஏற்றம் உண்டு. நமக்காக, குழந்தைகளுக்காக பகவானிடத்திலே பேசி அவருடைய கோபத்தை தணித்து அவருடைய அனுக்கிரகத்தை தூண்டிவிட வேண்டும். காருண்ய ரூபா என்று பிராட்டிக்கு ஒரு திருநாமம் உண்டு. பகவானுக்கு எப்பவுமே கருணை இருக்கிறது. ஆனால்
அந்த கருணை அப்பப்போ மூடப்பட்டு இருக்கும். ஒரு நெருப்பு எரியுதுன்னு வச்சுங்களேன், கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த நெருப்பு ரொம்ப குறைந்து போய் மேலே சாம்பல் மூடிக்கொண்டு இருக்கும். உள்ளுக்குள்ளே நெருப்பு இருக்கிறதே தெரியாது, ஆனால் அணையாமல் உள்ள நெருப்பு இருக்கும். அந்த சாம்பலை விலக்கி விட்டு இப்படி கிளறி கொடுத்தோம்னா உடனே உள்ளிருந்து மறுபடியும் காத்துப்பட்ட உடனே நெருப்பு பிடித்து கொண்டு எரியும் அல்லவா? அதை போல பகவானுடைய அருள் உள்ளுக்குள்ள மறைந்து இருக்கு. அதுக்கு மேல கோபம் என்பது சாம்பல் போல் மூடிக்கொண்டிருக்கிறது. பிராட்டி பண்ணுவது என்ன? இந்த சாம்பலை தட்டி விட்டு கோபத்தை விலக்கி விட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற அருள் அனுகிரகத்தை வெளிவரச் செய்கிறாள். அப்பதான் பகவான் வன்புருஷோத்தமனாகவே இருப்பார். பிராட்டி இல்லாவிட்டால் அவருக்கு வள்ளல் தன்மையும் கிடையாது, புருஷோத்தம தன்மையும் கிடையாது. பிராட்டி சேர்ந்தபடியால் தான் இந்த பெருமைகளை அடைகிறார். அதனால பிராட்டிக்கு புருஷோத்தம நாயகி என்று இந்த திவ்யதேசத்திலே பெயர் சொல்லப்படுகிறது. தேவதேவ திவ்ய மகிஷி என்று சொல்லப்படுகிறாளோ இல்லையோ, தேவதேவன் பகவான், தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம், அவனுக்கு மனைவியாக அவனையே ஆளக்கூடியவளாக தன்னுடைய அன்பாலும் தன்னுடைய கைங்கரியத்தாலும் பணிவாலும் பகவானை வென்று தான் வைத்திருக்கிறாள். அப்படிப்பட்ட தாயார் புருஷோத்தம நாயகியும் இந்த கோவிலிலே சேவித்துக் கொண்டோம். அடுத்தது பிரதட்சிணமாக வந்தோம் என்றால் ராமருக்கு ஒரு அழகான சந்நிதி இந்த ஊரிலே இருக்கிறது. இந்த ஊரிலே ராமன்தானே வந்தார்னு பார்த்தோம். அயோத்தியில் இருந்த ராமன்தான் இந்த ஊர் திருநாங்கூருக்கு எழுந்தருளி இந்த கோவிலிலே காட்சி அளிக்கிறார். அது என்ன ஆதாரம்? எப்படி அப்படி சொல்லலாம் என்றால், இந்த ஊருக்கு திருமங்கையாழ்வார் பாசுரம் பாடுவதற்காக வந்தார். 4ஆம் 10 2ஆம் திருமொழி பெரிய திருமொழி என்கிற தன்னுடைய பிரபந்தத்திலே 10 பாசுரங்கள் இந்த ஊருக்காக சமர்ப்பித்தார். அதுல முதல் பாசுரமே இந்த பெருமான் புருஷோத்தம பெருமாள். பார்த்தா ராமன் நமக்கு தெரியாது. நின்ற திருக்கோலம், சங்க சக்கரங்கள், அபயஹஸ்தம், கதை, ஸ்ரீதேவி, பூதேவி, இப்படித்தான் பெருமாள் இருக்கார். ஆனா இவர் ராமன்தான் என்று திருமங்கை ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்தாரா? அதை பார்த்து முதல் பாசுரத்திலேயே ராமனாக பாடுகிறார். கம்பமாகடல் அடைத்திலங்கைக்கு மண் கதிர்முடி அவை பத்தும் அம்பினால் அறுத்து அரசு அவன் தம்பிக்கு அளித்தவன் உரை கோவில் செம்பலா நிறை செண்பகம் மாதவி சூதகம் வாழைகள் சூழ் வம்புலாம் கமுகு ஓங்கிய நாங்கூர் வன் புருடோத்தமமே. இந்த ஊர் வன் புருஷோத்தமம் என்கிற ஊர்தான் அளித்தவன் உரை கோயில். தன்னுடைய செல்வத்தை எல்லாம் அதிகமாக நினைத்து ராவணன் கர்வத்தோடு இருந்தான். கம்ப மாகடல் அடைத்து இலங்கைக்கு மண், கடலால சூழப்பட்ட இலங்கை, அதனால தனக்கு எந்த கஷ்டமுமே வர முடியாது, யாரும் இலங்கையை தாக்கவே முடியாது, தன் செல்வத்துக்கும் வலிமைக்கும் நிகர் கிடையாது என்கிற கர்வத்தோடு ராவணன் இருந்தானா. அந்த இலங்கைக்கு மண்ணுனா அரசன் அர்த்தம். அந்த அரசனுடைய கதிர்முடி அவை 10 அம்பினால் அறுத்து, தன்னுடைய பாணங்களாலே அவனுடைய 10 தலைகளையும் ராமன் அறுத்தார். அரசு அவன் தம்பிக்கு அளித்தவன், அவனுடைய ராஜ்யம். ராமனுக்கு எப்பவுமே ராட்சச குலத்தையே அழிக்க வேண்டும், லங்கா நகரமே இருக்கக்கூடாது என்கிற எண்ணமே கிடையாது. ஒரு அழகான தோட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன், கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அந்த தோட்டத்தை தினமும் பாதுகாத்து வளர்த்து வருகிறோம். திடீரென்று ஒரு நாள் பார்த்தால் அதில் ஒரே ஒரு செடியினுடைய ஒரே ஒரு மூலையில் ஏதோ ஒரு புழு இல்லை வியாதி வந்திருக்குன்னு வச்சுங்களேன். உடனே என்ன பண்ணுவோம்? ஒரு மூலையில் வியாதி வந்து விட்டது, இந்த தோட்டத்தையே எரித்து விடலாம் அப்படின்னு யாராலும் முடிவெடுப்பாளா? தோட்டத்தை ரட்சிக்கணும். ஆனால் அதில் ஒரு பகுதி மட்டும் தீயதாக ஆகிவிட்டது, அந்த செடியை மட்டும் கிள்ளி போட்டுருவாளோ இல்லையா? அந்த ஒரு இலை, அந்த ஒரு கிளையை மட்டும் கிள்ளி போட்டு விட்டோம் என்றால் அந்த வியாதி மிச்ச நந்தவனத்துக்கு தோட்டத்துக்கு பரவாது. அதை போல் இந்த ராட்சச குலம் என்பதும் பகவான் வளர்த்த ஒரு தோட்டம் தான். எல்லாரும் அவர் குழந்தைகள் தானே. லங்கையை படைத்தவரும் ராமன் தான். இந்த ஒவ்வொரு ராட்சசனும் ராமனுக்கு குழந்தை தான். அவர்களை அழிக்கணும்னு ராமனுக்கு ஒரு நாளும் எண்ணம் கிடையாது. ஆனால் அந்த ராட்சச குலத்திலே ராவணன் என்று ஒருவன் மட்டும் வியாதியாட்டம் பரவத் தொடங்கிவிட்டான். அப்ப என்ன பண்ணணும்? அந்த ராவணனை அகற்றிவிட்டு நல்ல தலைமையை ஏற்படுத்த வேண்டும். விபீஷணனுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கணும். ஆனால் தான் ஆண்டாள் திருப்பாவையில பாடும்போது பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடு போயின்னு பாடுகிறார். கிள்ளி களைவதுன்னு எதை சொல்லுவோம்? ஒரு செடியில இலைய பிச்சு போடுறதுக்கு தான் கிள்ளி களைவதுன்னு சொல்லுவோம். அதை போல ராவணன் என்கிற ஒரு வியாதி பிடித்த இலையை மட்டும் கிள்ளி எறிந்தாரே தவிர குலத்தை அழிக்க வேண்டும்னு ராமனுக்கு எண்ணமே கிடையாது. தம்பிக்கு அளித்தவன், அந்த ராஜ்யத்தை விபீஷணனுக்கு கொடுத்து நீ தர்மத்தின் வழியில் நடத்த வேண்டும் என்று ராமன் தெரிவித்தார். அந்த ராமன் உரை கோயில் வன் புருஷோத்தமமே. அந்த ராமன் தான் இந்த வன் புருஷோத்தமத்திலே புருஷோத்தம எம்பெருமானாக இருக்கிறார் என்று பாடுகிறார். இந்த ஊரினுடைய வளங்களை எல்லாம் சொல்றார். செம்பலா நிறை பலாமரங்கள், செண்பகம், மாதவி, வாழைகள்,
கமுகு மரங்கள், இதெல்லாம் ஓங்கிய நாங்கூர். எவ்வளவு நிலவளம் தண்ணீர் வளம் எல்லாம் இருந்தால் தானே இவ்வளவு செடிகள் மரங்கள் வளரும். இது அனைத்தும் இருக்கக்கூடிய நாங்கூருக்குள்ளே வன் புருஷோத்தமம்தான் ராமன் உரை கோயில் என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். அது ஒரு பெருமை. மற்றொன்று, இந்த ஊருக்கு பெருமையே இங்கிருக்கக்கூடிய பெண்களால் தான் என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். இந்த ஊர்ல பெண்கள் எல்லாம் கையில் பந்து வைத்து தூக்கி போட்டு விளையாடி கொண்டிருப்பார்களாம். அப்போ அவர்கள் கையில் இருக்கிற வளையல் ஓசை எப்போதும் ஒலித்து கொண்டிருக்குமாம். காலில் இருக்கக்கூடிய தண்டை சிலம்பணிந்திருப்பார்களே, அந்த ஓசை பரவிக்கொண்டே இருக்குமாம். அப்படி உயர்ந்த பெண்கள் பக்தைகள் வாழக்கூடிய ஊர்னு தெரிவிக்கிறார். உளைய ஒன் திரள் பொன் பெயரோன் தனது உரம் பிளந்து உதிரத்தை அளையும் வெம்சினத்து அரிபரி கீரிய அப்பன் வந்து உரை கோயில். நரசிம்ம பெருமான் பொன் பெயரோன், பொன் என்பது ஹிரண்யம், அவன் பெயரை ஹிரண்யாக்ஷன் என்கிற ஹிரண்யகசிபு என்கிற பெயரோடு இருந்தாரே, அந்த ஹிரண்யகசிபுவினுடைய மார்பை பிளந்தார் நரசிம்ம பெருமான். அந்த பெருமான் உரையக்கூடிய கோயில் இளைய மங்கையர் இணையடி சிலம்பினோடு எழில்கொள் பந்து அடிப்போர் கைவளையின் நின்று ஒலிமல்கிய நாங்கூர் வன் புருடோத்தமமே. ரொம்ப விசேஷமா கொண்டாடுறார். இளைய மங்கையர், வயதில் இளையவர்களான பெண்கள் எல்லாம் கால்களில் சலங்கை அணிந்து கொண்டு சிலம்பணிந்து கொண்டு அந்த ஓசையை படுத்தி கொண்டு கையில பந்தை வைத்து ஒருவருக்கொருவர் தூக்கி போட்டு விளையாடுவார்களாம். அவர்கள் வளையல்ல வேற சத்தம் வருமாம். இதையெல்லாம் ஆழ்வார் எதுக்கு பாடுறார்? பகவானை பற்றி பாட வேண்டும், ஸ்ரீதேவி நாச்சியாரை பற்றி பாட வேண்டும். எதற்கு ஏதோ ஊர்ல இருக்கிற பெண்களை பாடுகிறார்கள்னால் பகவானோடு சேர்ந்திருக்கிறபடியால் தான் இவ்வளவு ஆனந்தம். பகவானை விட்டு பிரிந்திருக்கும் போது யாரும் மகிழ்ச்சி அடைவதே கிடையாது. இத்தனை ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கிறார்கள், உலகத்தை பற்றி பயப்படாமல் ஆனந்தமா விளையாடுகிறார்கள் என்றால் பகவான் நம்மை ரட்சிக்க இருக்கிறார். புருஷோத்தமனே நம்மோடு இருக்கும்போது யாரை பார்த்து அஞ்ச வேண்டும் என்கிற நிம்மதியோடு மக்கள் வாழுகிறார்களாம். அதை இந்த பாசுரத்திலே தெரிவித்தார். மற்றொரு பாசுரம், பெருமானுக்கு புருஷோத்தமன்னு காரணமோ இல்லையோ, அதுக்கு ஒரு சாட்சி கொடுக்கிறார். இவர்தான் புருஷோத்தமன் என்பதற்கு என்ன சாட்சி என்றால் அதை சொல்றார். இந்து வாருசடை ஈசனை பயந்த நான்முகனை தன் எழில் ஆறும் உந்தி மாமலர் மீமிசை படைத்தவன் உகந்து இனிதுரை கோவில். இந்த ஊர்ல இருக்கிறவர் தான் புருஷோத்தமன். ஏன் தெரியுமா? சிவபெருமான உலகத்தில் எல்லாரும் கொண்டாடுறாளோ இல்லையோ, அந்த சிவபெருமானையே படைத்தவர் பிரம்மா, அந்த பிரம்மாவையே தன்னுடைய உந்தி தாமரையில் படைத்தவர் நாராயணன். அப்ப அவர் தானே புருஷோத்தமன். உலகத்தில் எல்லாரும் கொண்டாடக்கூடிய தெய்வம் ஈஸ்வரன் சொல்றது சிவபெருமானை, அவரையே படைத்தவர் பிரம்மா, அவரையே நாராயணன் படைத்தார்னால் புருஷர்களுக்குள்ள இவர் தானே உத்தமன். இந்துவார் சடை ஈசனை, இந்துனா சந்திரன், தலையில சந்திரனை தரித்து இருக்கிறாரோ இல்லையோ, அப்படிப்பட்ட சடைமுடியோடு கூடிய சிவபெருமானை பயந்த படைத்தவரான பெற்றவரான நான்முகனை, நான்முகக் கடவுள் பிரம்மாவை தன் எழிலாரும் உந்தி மாமலர் மீமிசை படைத்தவர். தன்னுடைய அழகான உந்தி, பொதுவாக பெண்களுக்கு பிரசவிக்க பிரசவிக்க அழகு குறையும்னு தெரிவிப்பார்கள். ஆனால் பகவானுக்கு மட்டும் தாமரை உந்தியிலிருந்து தாமரை வந்து பிரம்மா பிறந்தாரா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்தான் அந்த வயிற்றுக்கே அழகு கூடியதாம். வயிறுக்கு அழகு குறையல, குழந்தை பிறந்தவுடனே வயிறு இன்னும் எழில் உந்தின்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார். அப்படி உலகத்துக்கே காரணமாக தான் இருக்கிறபடியாலே புருஷோத்தமன் இவன்தான். அவனை பற்றித்தான் 10 பாசுரங்கள் நான் பாடினேன். இந்த 10ஐயும் யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ எண்ணிலாத பேரின்பம் உற்று இமையவரோடும் கூடுவரே. இந்த உலகத்திலும் ஆனந்தமா எல்லா இன்பங்களையும் அடையலாம். பகவானிடத்தில் பக்தி, பக்தர்களோடு சேர்க்கை, நல்ல பண்புகள், தீயவர்களிடத்தில் விலகி இருக்கலாம், இத்தனை நன்மைகளையும் அடைவார்கள். அதோடு கூட இமையவரோடும் கூடுவரே. இந்த உலகத்தை விட்டு வைகுந்தத்தை அடையும் போது நித்தியசூரிகளோடு சேர்ந்து ஆனந்தமாக இருப்பார்கள், பகவானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு மகிழ்வார்கள் என்று திருமங்கையாழ்வார் நமக்கு மங்களாசாசனம், நமக்கு ஆசீர்வாதம் செய்கிறார். அப்ப அந்த பெருமானையும் சேவித்துக் கொள்வோம். ஆழ்வார் பாடின 10 பாசுரங்களையும் தெரிந்து கொண்டு நாம் தினமும் ஓதினோம் என்றால் அதுவே நமக்கு வைகுந்தத்துக்கே வழிவகுக்கும், புருஷோத்தமனுடைய திருவடிகளையே பெற்றுக் கொடுக்கும் என்று தெரிந்து கொண்டு இந்த பெருமானிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்வோம்.